அங்கிள், ஆண்டி, சொல்லு ஜெனி. அது அங்கிள்க்கும் இனியாக்கும் கேக் எடுத்து வச்சேன். இனியாக்கு கொடுத்துட்டேன். அங்கிள்க்கு கொடுக்க போனா அவர் ஏதோ பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது, அதான் வந்துட்டேன் ஆண்டி. இப்ப போய் கொடுக்கலாமா? அவர் ஸ்வீட் சாப்பிட மாட்டாரே. அதுவும் ராத்திரியில சாப்பிடுவாரோ இல்லையோ அதுவும் எனக்கு தெரியல. அப்படியா? ஒன்னு பண்ணு, நீ கொடுத்து பாரு. அவரு சாப்பிட்டா சாப்பிடுவாரு. ஆண்டி, நீங்க போய் கொடுக்கறீங்களா? ஏன் நீ கொடுக்க மாட்டியா? போ, போய் குடு போ. இல்ல ஆண்டி, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அங்கிள் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. இப்படியே இருந்தா நீ எப்படி எல்லார் கூடயும் பழகி பேசுவ? செழியனோட அப்பா தானே, என்ன பயம் உனக்கு? இங்க பாரு, நீ என்கிட்ட பேசுற மாதிரி அவர்கிட்டயும் பேசினா போதும். போ, போய் குடு. ஆண்டி, இந்த ஒரு தடவை நீங்களே போய் கொடுங்களேன் ப்ளீஸ். இத பாரு, உனக்கு நாங்க 2 பேரும் அப்பா அம்மா மாதிரி தான். நீ உங்க வீட்ல ஏதாவது பேசுறதுக்கோ செய்யறதுக்கோ தயங்கி நிப்பியா சொல்லு? இல்லல்ல. அதே மாதிரிதான் இங்கேயும். போ, போய் குடு. சரி ஆண்டி. அங்கிள், அங்கிள். ஜெனி, என்னம்மா? நான் இன்னைக்கு ஒரு கேக் பண்ணேன். எல்லாரும் சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்காக எடுத்து வச்சேன் அங்கிள், சாப்பிடுறீங்களா? கேக்கா? என்ன இந்த நேரத்துல பாக்யா? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட ஹெல்ப் இல்லாம அவளே கேக் பண்ணா. எல்லாரும் சாப்பிட்டோம். மறக்காம உங்களுக்காக ஒரு பீஸ் எடுத்து வச்சா. நான் கூட யோசிக்கவே இல்ல, அதான். அப்படியா? வெரி குட். குடுமா. அங்கிள், 1 மினிட், நான் போய் ஸ்பூன் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க அங்கிள்? நல்லா இருக்கு. வெரி நைஸ். அங்கிள், எல்லாமே உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. எனக்கு ஸ்வீட்னா அவ்வளோ பிடிக்காது. நான் இத சாப்பிட்டதே உனக்காக தான். ஓகே, வேணும்னா நான் உனக்காக இன்னொரு ஸ்பூன் சாப்பிட்றேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. உட்கார் ஜெனி. பரவாயில்ல அங்கிள். இட்ஸ் ஓகே, உட்காரு ப்ளீஸ். எப்படிமா, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? அங்கிள், எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி குட். செடியன் தூங்கிட்டானா? இல்ல அங்கிள், செழியன் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான் மேல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் மீ ஆஸ்கிங், உனக்கு ஒர்க் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏன் கேட்குறேன்னா, நல்லா படிச்சிருக்க, ஏன் வீட்டில் சும்மா இருக்கணும், அதான். இஃப் யூ நாட் இன்ட்ரெஸ்டட், இட்ஸ் ஓகே. இல்ல அங்கிள், எனக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு போறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எனக்கு வீட்ல இருக்கிறது தான் அங்கிள் ரொம்ப பிடிக்கும். இப்படி எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே. கேக்க புதுசா இருக்குல்ல பாக்யா? எங்க வீட்ல என்னோட மம்மி வேலைக்கு போயிடுவாங்க. சின்ன வயசுல இருந்தே நான் வீட்ல தனியா இருப்பேன். டாடியும் வெளியில போயிடுவாங்க, மம்மியும் வெளியில போயிடுவாங்க. கொஞ்ச நாள் பாட்டி பாத்துக்கிட்டாங்க.
அப்புறம் கேர்டேக்கர் வந்து பாத்துக்கிட்டாங்க. 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு நான் வீட்ல தனியா உட்கார்ந்துட்டு இருப்பேன் அங்கிள். அம்மா வரதுக்கு எப்படியும் 6 o'clock ஆயிடும். அதனாலதான் வீட்ல இப்படி எல்லார் கூடயும் ஜாலியா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அதான் நீங்க எல்லாருமே இருக்கீங்கல்ல வீட்ல, அதனால இங்க இருந்து எங்கேயும் வெளியில போக பிடிக்கவே இல்ல அங்கிள். அப்படியே எங்கேயே இருக்கணும்னு தோணுது. இட்ஸ் ஓகே. உனக்கு வேலைக்கு போக பிடிக்கலனா போக வேண்டாம். எப்போது தோணுச்சுனா இல்ல போர் அடிச்சதுன்னா என் ஆஃபீஸ்க்கு வா. வந்து பிடிச்சதுன்னா ஏதாவது வேலை செய்ய அப்படியே கண்டினியூ பண்ணு. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, படிச்சுட்டு நம்ம எஜுகேஷனை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும். ஸோ இஃப் யூ ஹேவ் டைம், கம் டு மை ஆஃபீஸ். ஷூர் அங்கிள், கண்டிப்பா நான் வரேன். குட். என்ன நடக்குது இங்க? சும்மா ஜெனியோட பேசிட்டு இருக்காரு அத்தை. இவகிட்ட 5 நிமிஷம் பேசினாலே நாம யாரு, எந்த வீட்ல இருக்கோம்னு எல்லாமே மறந்துடுவோமே. சின்ன பாப்பா மாதிரில பேசுவா. இல்லம்மா, கேக் பண்ணிருந்திருக்கா, அத எனக்கு கொண்டு வந்தா. இப்ப வரைக்கும் இவதான் இந்த கேக்க பண்ணாளா இல்ல பின்னாடி வழியா போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாளான்னு எனக்கு இன்னும் அந்த சந்தேகம் போகவே இல்லை கோபி. என்னத்த நீங்க? ஜெனி தான் பண்ணாளே, நாம எல்லாரும் இங்க தான் இருந்தோம்ல. நீ ஏன் சொல்லு கோபி. வெந்நீர் வைக்க தெரியல, காஃபி போட தெரியல, பால் காய்ச்ச கூட தெரியல, துணி காய வைக்க சொன்னா அதுவும் தெரியல, பெருக்கி துடைக்க தெரியாது, அந்த புக் ஷெல்ஃபை கிளீன் பண்ண சொன்னா அதுவும் தெரியாது. இப்படி எதுவுமே தெரியல. ஆனா கேக் மட்டும் பண்ண தெரியும்னா எப்படிப்பா நம்புறது? இல்ல பாட்டி, கேக் நான் எங்க வீட்ல பண்ணிருக்கேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பாட்டி. நிறைய யூடியூப்ல இதெல்லாம் பார்த்திருக்கேன். என் மம்மி செய்யும்போது அதெல்லாம் இருந்து பார்த்து கத்துக்கிட்டேன் பாட்டி. இது மட்டும்தான் பாட்டி தெரியும். ஆமா அத்த, அது மட்டும்தான் தெரியும்னு சொல்லிருக்கா. மா, இப்பதான் ஜென்னி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேலைக்கு போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, பரவாயில்ல, நம்ம ஆஃபீஸ் பக்கம் வா. அங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம ஆஃபீஸ்லயே வேலை பண்ணுன்னு சொன்னேன். ஏண்டா, உன் ஆபீஸ் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏற்கனவே பல பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க. இவ வந்தான்னு வையேன், அவ்வளவுதான். குண்டக்க மண்டக்க ஏதாவது பண்ணி வச்சிடுவா. இவளை நம்பிலாம் எதுவும் சொல்லாதடா. இவ சும்மா பொம்மை மாதிரி வீட்ல இருக்கதான் லாயக்கு, வேற ஒண்ணுத்துக்கும் லாயக்கு இல்லடா. ஆபீஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போகாத கோபி, அப்புறம் அவ்வளவுதான், உன் பிசினஸே இல்லாம ஆக்கிடுவா. மா, என்னம்மா பாவமா அந்த பொண்ணு? இல்லடா, அவளை பத்தி உனக்கு தெரியாது. நீ சும்மா ஒரு கேக் பீஸ சாப்பிட்டுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. அவ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தானே நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அவளை நம்பி ஒரு வேலையும் சொல்லக்கூடாதுப்பா. அவ சும்மா சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவா. அதுக்குதான் அவ லாயக்கு. அத்த, அவ ஜெனி, இங்க பாரு. இப்ப எதுக்கு அழற?
அழாதம்மா. பாட்டி பேசுறது என்ன புதுசா? இதெல்லாம் நீ ஏன் பெருசா எடுத்துக்கிற? நீ பாக்குறல்ல, காலையில எந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் என்னை எவ்வளவு திட்டுறாங்க. நான் அழுதனா இங்க ஒரு வேலையும் செய்யாம அழுதுகிட்டே இருக்க வேண்டிதான். உங்களுக்கு பழகிடுச்சா ஆண்டி? எனக்கு இதெல்லாம் புதுசு ஆண்டி. எனக்கும் புதுசுல கஷ்டமாதாமா இருந்துச்சு. அப்புறம் திட்ட திட்ட இதெல்லாம் பழகி போயிடுச்சு. நம்ம வீட்ல ஒரு அம்மா இப்படி இருந்தா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்ல, அப்படி நானும் நினைச்சுக்கிட்டேன். எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாட்டி நம்மள திட்டுவாங்க, ஏதாவது குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வெளியில யார்கிட்டயுமே நம்மள விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. வெளியில யாராவது உன்னை பத்தி கேட்டாங்கன்னு வையேன், உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. வீட்ல இப்படிதான் சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நீ அதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்காத, சரியா? இல்ல ஆண்டி, கேக் நானே தான் பண்ணேன். நான் வெளியில இருந்தெல்லாம் எதுவும் ஆர்டர் பண்ணல ஆண்டி. நீங்க எல்லாரும் இங்க தானே இருந்தீங்க. ஜெனி, அத அவங்க சும்மா சொன்னதுமா. அத ஏன் நீ சீரியஸா எடுத்துக்கிற? இங்க பாரு, இப்போ செழிய அப்பாவை பார்த்தல்ல, அவரு ஸ்வீட்டே சாப்பிட மாட்டாரு. அதுவும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி தொட கூட மாட்டாரு. உனக்காக தானே சாப்பிட்டாரு. சாப்பிட்டு எவ்ளோ நல்லா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அவருக்கு பிடிச்சிருக்குல்ல, அவ்வளவுதான், விடு. இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கு ஆண்டி. எல்லாரும் நல்லா பேசுறாங்க. ஆனா பாட்டி மட்டும் பேசவே மாட்றாங்க. பாட்டி என் கூட நல்லா பேசுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா இல்லையா ஆண்டி? போக போக சரியாயிடும் ஜெனி. இப்படியேவா இருந்துட போறாங்க? நீ நல்ல பொண்ணுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இன்னும் உன்னை பத்தி நல்லா புரியும் போது அவங்க உன்கிட்ட நல்லாவே பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி நீயும் சின்ன சின்ன வேலையெல்லாம் சரியா கத்துக்கிட்டேன்னு வையேன், எல்லாமே சரியாயிடும். கவலையே படாத, சரியா? பாட்டி எல்லாமே சாப்பிடுறாங்கல்ல ஆண்டி. காஃபில சுகர்லாம் போட்டு குடிக்கிறாங்கல்ல. நான் பண்ண கேக்ல ஒரு சின்ன பீஸ் கூட சாப்பிடல. கேக் ஏன் சாப்பிடல? சுகர் இருக்கிறதுனால தானே சாப்பிடலன்னு சொன்னாங்க. சுகர் இல்லாம ஒரு கேக் பண்ணி கொடுத்துரு. அப்ப சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ சாப்பிடுவாங்களா? சுகர் இல்லாம கேக் பண்ண முடியுமா? ஆண்டி, சுகர்லெஸ் கேக் பண்றதெல்லாம் என்னோட ஐடியா. அத நான் பாத்துக்கிறேன். ஆனா பாட்டி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களா? உனக்கு ஒன்னு சொல்லவா? நாளைக்கு பாட்டியோட பிறந்த நாள். ஆண்டி, நிஜமாவா? சொல்லவே இல்ல. செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டீங்களா? செலிப்ரேஷன்னா அவங்க காலையில கோயிலுக்கு போவாங்க. அப்புறம் சாயங்காலம் ஒரு கேக் கட் பண்ணுவோம். அப்புறம் சாப்பாடு. வேற செலிப்ரேஷன்லாம் கிடையாதுமா. இப்போ நீ என்ன பண்ற? நாளைக்கு கட் பண்ற கேக்க நீயே பண்ணிடு. அவங்களுக்காக நீ கேக் பண்ணன்னு வையேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிஜமாவா? அத்தை கிட்ட ஒரு குணம் இருக்கு. அவங்களுக்காக நம்ம ஒரு சின்ன விஷயம் செஞ்சா போதும், பயங்கர சந்தோஷம் ஆயிடுவாங்க. அதுவும் பிறந்த நாளைக்கு நீ ஏதாவது செஞ்சேன்னு வையேன், ஒரே குஷி ஆயிடுவாங்க. நீ ட்ரை பண்ணி பாரு. ஓகே ஆண்டி, நான் கண்டிப்பா பண்ணி தரேன். தேங்க்ஸ் ஆண்டி, சூப்பரா ஐடியா கொடுத்தீங்க. சரி சரி, நீ கவலைப்படாத. அப்படியே அவங்கள நம்ம பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துருவோம். அப்படி வரலனா கூட இப்போ என்ன ஆயிட போகுது? நல்ல வேலை ஆண்டி, அவங்க உங்களுக்கு மாமியாரா இருக்கிற மாதிரி நீங்க எனக்கு மாமியாரா இல்ல. இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நான் காலி ஆயிருந்திருப்பேன். சும்மா இரு ஜெனி. சரி போ, சீக்கிரமா போய் தூங்கு. ஓகே. நாம கேக் பண்றோம், அசத்துறோம்.
எப்படிதான் இந்த மனுஷனுக்கு படுத்த உடனே தூக்கம் வருதோ கடவுளே. அப்படி என்ன உங்களுக்கு தூக்கம் கேக்குது? நீங்க தூங்க கூடாது. ஏங்க என்னங்க? ஐயோ என்னங்க? ஏண்டி தூங்குறவனை எழுப்பிட்டு இருக்கிற? கை காலெல்லாம் வலிக்குது. அதுக்கு நான் என்னடி பண்றது? கொஞ்சம் தைல எடுத்து தேய்ச்சி விடலாம்ல. அட ஏண்டி நடு ராத்திரில பிசாசி மாதிரி உட்காந்துட்டு பிராணனை வாங்கிட்டு இருக்கிற? ஐயோ நான் என்ன பண்றது? என் கால் வலிக்குது இல்ல. அங்க எங்க அசையணும், ஒரே இடத்துல அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துட்டு தான் எல்லா வழியும் வரத்தான் செய்யும். இவர் அப்படியே ஒலிம்பியால டெய்லி ஓடுற மாதிரி தான். அது ஒலிம்பியா இல்லடி, ஒலிம்பிக்ஸ் டி. ஏதோ ஒரு ஃபிக்ஸ். ஐயோ எனக்கு கால் வலிக்குது, கொஞ்சம் தேய்ச்சி விடுங்களேன். ஏண்டி? யார் இந்த நேரத்துல? எது எழிலாதான் இருக்கும். தூங்க இடம் இல்லாம இங்க வரான் போல இருக்கு. போய் கதவு தரங்க. சரி திறக்கிறேன். அம்மா அப்பா. என்னம்மா ஜெனி, இன்னும் தூங்கலையா? இல்ல தாத்தா, உள்ள வரலாமா? இவ எதுக்கு இங்க வரா? வா, ஜெனி வந்திருக்காம்மா. இந்நேரத்துல எதுக்கு இங்க வந்திருக்க? பாட்டி, என்னது இது? டண்டடாய். ஹாப்பி பர்த்டே பாட்டி. ஏன் பிறந்த நாளா? ஆமா பாட்டி. ஆமாடி, விடிஞ்சா உன் பிறந்த நாள். அது உனக்கு எப்படி தெரியும்? அதானே பாட்டி, ஆண்டி சொன்னாங்க. ஹாப்பி பர்த்டே. பாட்டி, நான் உங்களுக்காக கேக் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பாருடா. பாட்டி, உங்களுக்கு சுகர் கேக் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் சுகர்லெஸ் கேக் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பாட்டி, கேக் வெட்டலாமா? பாட்டி, கேக் வெட்டலாமா? சரி. 1 செகண்ட். தாத்தா, குடுமா. பாட்டி, இந்தாங்க, புடிங்க. பாட்டி, கேக் கட் பண்ணுங்க. பாட்டி, கேண்டில் ஒழுகுது பாட்டி, கேக் கட் பண்ணுங்க. பாட்டி, எல்லாரையும் கூப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இப்பவே உங்களுக்கு கேக் கட் பண்ணி விஷ் பண்ணணும்னு தோணுச்சு. ஈஸ்வரி, எட்டு. பாட்டி பாட்டி, 1 செகண்ட். ஊதுங்க பாட்டி. Happy birthday to you. வெட்டுங்க பாட்டி. Happy birthday to you. 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 Happy birthday to you, dear பாட்டி. பாட்டி, தாத்தாவுக்கு கொடுங்க. இந்த முதல்ல நீ சாப்பிடு. ஜெனி குடு. அவளுக்கு கூட்டுமா. ஹாப்பி பர்த்டே பாட்டி. சூப்பர்மா.
ஓகே பாட்டி. சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க தூங்குங்க. இத கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன். ம். பாட்டி once again happy birthday. தாத்தா குட் நைட். குட் நைட்மா. பாட்டி குட் நைட். பை பை. பாய்மா. தேங்க்ஸ். எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க பாத்தியா?